ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை வனிதாவை பத்தி தான் பேச போறோம். வனிதானாலே கான்ட்ரவர்சி தானே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. எஸ், வனிதானாலே கான்ட்ரவர்சி தான். பட் அவங்க பக்கமும் ஒரு சில நியாயங்கள் இருக்கதானே செய்யுது. அதையும் நாம என்ன அப்படின்றத பார்க்கலாம். வனிதாவுடைய குடும்பம், அவங்க பர்சனல், இதை பத்தி எல்லாம் நாம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா வனிதா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்களே மாட்டிக்கிறாங்களா இல்ல அவங்கள தேடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படின்றது தெரியல. பட் வேற யாருக்குமே நடக்காத விஷயம்லாம் எப்படிங்க வனிதாக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வனிதா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை பாக்குறப்போ, இது ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து பார்க்கவே முடியாதுப்பா. சோ இந்த படத்துல நிறைய ரொமான்டிக், நிறைய லவ் சீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்னென்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் இவங்க அப்படியே வெளிப்படையா காட்டியிருக்காங்க. எப்படி இதை போய் நம்ம குடும்பத்தோட பார்க்க முடியும் சொல்லி இந்த படம் ஒரு சுமாரான வரவேற்பை கூட பெறல அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகா, வனிதாவோட பொண்ணு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு படத்தை தான் பொண்ணு முன்னாடி நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோவிகா ரொம்பவே சின்ன வயசு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்ல. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு படத்தை அந்த பொண்ணு எப்படி எடுத்தாங்க, இதுக்கு அவங்கதான் ப்ரொடியூசர்னு சொல்லி எப்படி வனிதா வெளியில சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் அப்படின்றப்போ இது ஒரு ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வனிதாவும் சரி ஜோவிகாவும் சரி இந்த படத்து மேல வச்சிருந்தாங்க. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா போயிடும், நம்ம இதுல போட்ட பணத்தை திருப்பி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா நடுவுல இளையராஜாவோட ஒரு இஷ்யூ பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. சோ இளையராஜா ஜோவிகா மேல கேஸ் கொடுத்திருக்காரு, அவரோட ஒரு சாங்கை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக. சோ அதை தாண்டி வனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் யூஸ் பண்ண போறேன்னு. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. பட் இதுக்கு நாங்க சோனிலயும் போயிட்டு ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம், ஆனாலும் ஏன் அவர் இப்படி பண்றாருன்னு தெரியலன்னு சொல்லி வனிதா ஒரு பக்கம் அழுதுகிட்டே ரொம்ப வேதனையோட பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வனிதாவோட படத்தோட நிலைமை என்ன அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஜோவிகா தன்னோட சொந்த உழைப்புல சம்பாதிச்ச பணத்தை போட்டுதாங்க இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன், இந்த படம் ஓடுறத வச்சுதான் அடுத்தடுத்து நான் என்னோட வாழ்க்கையில பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த படம் ஒரு பெரிய அளவுல தோல்வியை தான் பார்த்திருக்கு. ஓடிடில யாராவது வாங்குவாங்களான்னு வனிதா பார்த்திருக்காங்க, பட் அதுலயும் வாங்கல. அப்படின்ற பட்சத்துல இப்ப இந்த படத்தை என்ன பண்ணலாம்னு சொல்லி வனிதா பெருசா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இப்ப அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டுதான் இந்த விஷயத்த இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தை என்னோட சொந்த யூடியூப் சேனல்லே நான் டெலிகாஸ்ட் பண்ண போறேன், அதுக்கு நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு அதை நீங்க பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் அவங்க இன்ஸ்டால ஒரு ஸ்டோரியாவே போட்டிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஆக்சுவலி நேத்தே இதை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில 10:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறேன். சோ நீங்க யூடியூப் சேனல்ல வீட்டுல இருந்தபடி இந்த படத்தை பார்க்கலாம். இதுலயாவது ஒரு சக்சஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் வனிதா இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் யூடியூப்ல ஒரு படத்தை எடுத்து போட்டது இல்லை. அதுவும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்த படத்தை ஓடிடில போடுவாங்க. பட் அதை தாண்டி இவங்க யூடியூப்ல போடுற அளவுக்கு இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு சினிமா தரப்பினர் நிறைய பேர் ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் நீங்க பண்றது எல்லாமே பிரச்சனையில தாங்க போய் முடியுது, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து படம் போலனா என்ன, விட்டுருங்க, அடுத்து எடுங்க, இல்ல அதுக்கான முயற்சிகள் என்னன்றதை பாருங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. சோ அதை விட்டுட்டு ஏன் இந்த படத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் கேக்குறாங்க. ஒரு பக்கம் ஒரு பெண் முன்னேறா அப்படின்னு சொன்னா அதை தப்பா பேசுறாங்க, இன்னொரு பக்கம் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி வைக்கிறாங்க. அப்ப நாங்க என்னதாங்க பண்றதுன்னு சொல்லி ஜோவிகாவும் சரி வனிதாவும் சரி ரொம்பவே ஆதங்கமா பேசியிருக்காங்க. அதை தாண்டி வனிதா ரித்தன்யா பத்தின ஒரு விஷயமும் பேசியிருக்காங்க. ரித்தன்யா அப்படிங்கிறவங்க ரீசெண்டா ஒரு கேஸ் பயங்கர வைரல் ஆச்சு. ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி ஆடியோ எல்லாம் போட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணை பத்தி வனிதா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு முக்கியமா மன தைரியம் வேணும், எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு தெம்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கை வேணும். இந்த காலகட்டத்துல ஏன் இவ்வளவு ஒரு முட்டாளான முடிவு எடுக்கிறீங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையில போராடுறா, அதாவது என்னையே இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க, எனக்கு இல்லாத அவமானங்களா, எனக்கு இல்லாத டார்ச்சரா, நான் படாத கஷ்டமா, நான் பார்க்காத போராட்டமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உடைச்சு வந்தா அவளை தப்பான பட்டம்
கல்யாணம் கட்டிடுறீங்க. இதே அழுதுகிட்டு ஆடியோ போட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னு சொல்லி நாடு ஃபுல்லா கொடி பிடிக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதை தாண்டி ரித்தன்யா இடத்துல ஜோவிகா இருந்திருந்தா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிரடியான ஒரு பேச்சுல இறங்கி பேசியிருக்காங்க வனிதா அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த விஷயம் இப்ப பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. வனிதா பேசின இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய உண்மையான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் நீங்க தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.